இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மித்ரா மூலம் கடந்த ஆண்டு 1,35,000 B40 இந்தியர்கள் பலன். மித்ரா இந்திய சமூக உருமாற்று பிரிவின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களின் மூலம் கடந்த ஆண்டு ஏறத்தாழ 1,35,000 இந்தியர்கள், குறிப்பாக B40 பிரிவை சேர்ந்தவர்கள் பயனடைந்துள்ளனர். மித்ராவின் கீழ் வழங்கப்பட்ட 216 திட்டங்களுக்கு என 10 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். கடந்த மாதம் 24ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் பத்துகஜா உறுப்பினர் வி சிவகுமார் எழுப்பிய கேள்விக்கு டத்தோஸ்ரீ அன்வார் எழுத்துப்பூர்வ வடிவில் அவ்வாறு பதிலளித்தார். அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்படவிருக்கும் மிகச்சிறந்த திட்டமாக SSPA பொதுச் சேவை ஊதிய முறை விளங்கும் என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். வரும் டிசம்பர் தொடங்கி அரசு ஊழியர்களின் ஊதியம் 13 விழுக்காடு அதிகரிக்க உள்ளது. அதன் மூலம் 15 லட்சம் அரசு ஊழியர்கள் பலனடைவர். SSPA-வை செயல்படுத்துவதற்கு என அரசு 150,000 கோடி ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளதாக நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் மேற்கோள் காட்டினார். பொது சேவையின் தரத்தையும் அரசு ஊழியர்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் அந்த ஊதிய உயர்வு வழங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். கட்டொழுங்கு பிரச்சினை, பணியில் கவனக்குறைவு, விதிகளை மீறுதல் முதலிய பிரச்சினைகளை கொண்டுள்ள ஆசிரியர்களுக்கு சேவை அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்படாது என பிரதமர் திட்டவட்டமாக கூறினார். இதுவரை ஆசிரியர்களுக்கு சேவை அடிப்படையில் இயல்பாகவே பதவி உயர்வு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இனி ஆசிரியர் பணிக்கு இடையூறை ஏற்படுத்துவோருக்கு அத்தகைய சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது என திடமாக தெரிவித்தார். இருப்பினும் நாட்டிலுள்ள 90 விழுக்காட்டு ஆசிரியர்கள் மத்தியில் இதுவரை எந்தவொரு பிரச்சனையும் தென்படவில்லை என டத்தோஸ்ரீ அன்வார் புகழாரம் சூட்டினார். இணைய பகடிவதை விவகாரத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் விரைவில் முன்னெடுக்கப்படும் என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ உறுதியளித்தார். இலக்கவியல் யுகத்தில் வணிகம், வாழ்க்கை, கல்வி போன்றவற்றை பாதுகாப்பாக மேற்கொள்ள புதிய அணுகுமுறைகள் அவசியம். AI செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்ப வளர்ச்சியில் இருந்து மலேசியா பின்தங்கிவிடாமல் இருக்க எல்லா நிலை மக்களுக்கும் இணைய வசதி கிடைப்பது உறுதிப்படுத்தப்படும். அதேவேளை இணைய பாதுகாப்பும் பலப்படுத்தப்படும் என்றார் அவர். அதன் பொருட்டு நடப்பிலுள்ள சட்டங்களை திருத்தவும் புதிய சட்டங்களை இயற்றும் நடவடிக்கைகளுக்காக தொடர்பு அமைச்சு, MCMC, மலேசிய தொடர்பு பல்லுடக ஆணையம், அரச மலேசிய போலீஸ் படை ஆகியவற்றுக்கு கை கொடுக்க தமது அமைச்சு தயாராக இருப்பதாக கோபிந்த் கூறினார். அண்மையில் இணைய பகடிவதையால் தற்கொலை செய்து கொண்ட டிக்டாக் இன்ஃபுளுவன்சர் ராஜேஸ்வரியின் விவகாரம் குறித்து நேற்று கூடிய அமைச்சரவையில் பேசப்பட்டது. அதற்கு தக்க நடவடிக்கை எடுப்பது குறித்து தாமும் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சிலும் பிரதமர் துறையின் சட்ட கழக மறுமலர்ச்சி அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா ஓத்மானும் கலந்துரையாடியதாக கோபிந்த் குறிப்பிட்டார். இணைய பகடிவதை பிரச்சினைகளை திறம்பட ஒடுக்க இன்னும் ஆழமான விரிவான சட்டம் அரச மலேசிய போலீஸ் படைக்கு தேவைப்படுகிறது. அப்பிரச்சினைகளை கையாள வெவ்வேறு சட்டங்களை PDRM சார்ந்திருப்பதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்தார். எடுத்துக்காட்டாக இணைய மிரட்டல் தொடர்பான விசாரணைகளுக்கு குற்றவியல் சட்டத்தையும், இணையத்தில் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருவரை சிறுமைப்படுத்தும் விசாரணைகளுக்கு 1998 தொடர்பு பல்லூடக சட்டம் பயன்படுத்தப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். அண்மையில் இணைய பகடிவதையால் தற்கொலைக்கு தூண்டப்பட்டு பின்னர் உயிரை மாய்த்து கொண்ட ஈஷா எனும் டிக்டாக் இன்ஃபுளுவன்சரின் மரணத்தை அடுத்து PDRM-ஐயும் MCMC-யையும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். அதுகுறித்து தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சிலுடன் பேச்சு நடத்தப்படும் என தான் ஸ்ரீ ரசருடின் குறிப்பிட்டார். நாட்டில் இணைய பகடிவதை தொடர்பான சம்பவங்கள் குறித்து புகார் அளிக்கவும் அதன் நடைமுறைகளை எளிதாக்கவும் MCMC, மலேசிய தொடர்பு பல்லுடக ஆணையமும் அரச மலேசிய போலீஸ் படையும் ஆழமாக ஆராய்ந்து வருகின்றன. அதற்கான நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறை SOP-களை உருவாக்குவது பற்றி இருதரப்பும் நுண்ணோக்குகின்றன.
இணைய பகடிவதைகளை கையாள 1998 ஆண்டு தொடர்பு பல்லுலக சட்ட திருத்தத்தை மறு ஆய்வு செய்வது மற்றும் புதிய சட்டத்தை இயற்ற முனையும் அரசின் ஆக்ககர முனைப்பை MCMC வரவேற்றுள்ளது. அந்த முனைப்பை நிறைவேற்றவும் மக்களின் பாதுகாப்பை எப்போதும் உறுதிப்படுத்தவும் PDRM உடனான ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என அது கூறியது. இணைய பகடிவதை சம்பவங்களை களையும் முயற்சியாக அது குறித்த விழிப்புணர்வை எல்லா தட்டு மக்களிடமும் ஏற்படுத்தும் பொருட்டு தொடர்பு அமைச்சும் MCMCயும் நாடு முழுவதும் இயக்கங்களையும் பரப்புரைகளையும் மேற்கொள்ள உள்ளன. NKVE புதிய கிள்ளான் பள்ளத்தாக்கு நெடுஞ்சாலையின் 3.1வது கிலோமீட்டரில் சாலை பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களை கார் ஒன்று மோதி தள்ளியது. இன்று அதிகாலை நேர்ந்த அவ்விபத்தில் 3 இந்திய நாட்டவர்கள் உயிர் இழந்தனர். வங்காளதேச தொழிலாளர் ஒருவர் சிராய்ப்பு காயங்களுடன் உயிர் தப்பினார். சம்பவம் குறித்து இன்று அதிகாலை 3:30 மணிக்கு அவசர அழைப்பை பெற்றதாக ஷா அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். டமன்சராவில் இருந்து கிள்ளானை நோக்கி புரோத்தோன் வாஜாரக கார் பயணித்துக் கொண்டிருக்கையில் கட்டுப்பாட்டை இழந்து பராமரிப்பு பணிகளுக்காக போடப்பட்டிருந்த தடுப்புகளையும் சாலை தடுப்பையும் சரமாரியாக மோதியது. அப்போது அங்கு நெடுஞ்சாலை பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த குத்தகையாளர் உட்பட 24 முதல் 29 வயதுடைய 3 இந்தியர்கள் நிகழ்விடத்திலேயே பலியாகினர். சவ பரிசோதனைக்காக அவர்களின் உடல் ஷா அலாம் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. கார் ஓட்டுநர் மீது மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் சோதனையில் அவர் மதுபானமும் போதைப்பொருளும் உட்கொண்டிருந்தது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது இக்பால் இப்ராஹிம் கூறினார். பினாங்கு பட்டவர்ட் லிங்காரான் லுவார் நெடுஞ்சாலையின் பகான் அஜாம் ஓய்வு தளத்தில் போலீஸ் மேற்கொண்ட சிறப்பு சோதனையில் சாலை குண்டர் நடவடிக்கையில் ஈடுபட்ட 101 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இன்று பின்னிரவு 1:30 மணி தொடங்கி காலை 10 மணி வரை அந்த சோதனை நடத்தப்பட்டது. அதில் 250 மோட்டார் சைக்கிள்களும் 2 கார்களும் பரிசோதனையிடப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹம்சா அமட் தெரிவித்தார். பல்வேறு நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் தொடர்ந்து நடந்து வரும் சாலை குண்டர் கும்பலின் நடவடிக்கையை முறியடிக்கும் முயற்சியில் பினாங்கு போலீஸ் படை இறங்கியதாக அவர் கூறினார். பேரா பரிட் புந்தார் அலோர் பொங்சுவில் உள்ள மளிகை கடையில் ஆப்ஸ் சமார் சோதனையின் போது 164 கிலோகிராம் எடையிலான சமையல் எண்ணெய் பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 1 கிலோ சமையல் எண்ணெய் பொட்டலத்தை வாங்க வேண்டுமெனில் வாடிக்கையாளர்கள் கூடுதல் பொருள்களை வாங்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட கடையின் வணிகர் நிபந்தனைகள் விதித்துள்ளார். அதுகுறித்து பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட புகாரை அடுத்து தொடர்புடைய மளிகை கடையை பரிட் புந்தார் கிளை அமலாக்க அதிகாரிகள் சோதனையிட்டதாக பேரா மாநில உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் இயக்குநர் டத்தோ கமாலுடீன் இஸ்மாயில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.